தொன்மையான வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இருக்கிறத பாதுகாக்காம அழிக்கிற வேலையை தான் இந்த திராவிட மாடல் அரசு வந்து செஞ்சுட்டு இருக்கு. சுமார் 600 வருடங்கள் பழமையான சுசீந்திரம் தெப்பக்குளத்துடைய தூர்வாரும் பணி தரமற்ற முறையில் நடந்ததுனால அதோட சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனையை க்ளோஸா வாட்ச் பண்ணதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பணியுடைய ஆரம்ப கட்டம் முதல் இப்ப வரைக்கும் அரசுடைய அலட்சிய போக்கும் முறைகேடுகளும் தான் நிரம்பி இருக்குது. முதற்கட்டமாக இந்த பணிகளுக்கான முன்னாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுச்சா அப்படின்னா அதுவும் இல்லை. இது ஒரு சாதாரண குளம் இல்லை, கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் பழமையான ஒரு கட்டுமானம். இந்த இடத்துல ஒரு தூர்வாரும் பணி நடக்கும் பொழுது பொறியாளர்களை கொண்டு வந்து, தொல்லியல் துறையிலிருந்து ஆய்வாளர்களை கொண்டு வந்து இந்த குளத்தை பற்றின ஒரு விரிவான ஆய்வு நடத்தப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை. குளத்துடைய தன்மை எப்படி இருக்குது, அந்த கற்களின் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அதே வேளையில் அதோடைய சுற்றி இருக்கக்கூடிய சாண்டுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்டெபிலிட்டி செக் அவங்க பண்ணவே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய கால சூழலில் இந்த தூர்வாரும் பணி மேற்கொள்வது கரெக்டா அப்படிங்கிற அந்த ஒரு வெதர் கண்டிஷனையும் அவங்க வந்து அனலைஸ் பண்ணலை. இரண்டாவதாக எக்ஸிகியூஷன் ஃபால்ட். அந்த ஒப்பந்ததாரருக்கு வந்து முன் அனுபவம் இருக்குதா, இந்த மாதிரியான ஒரு வரலாற்று மிக்க குளங்களை தூர்வாரின முன் அனுபவம் இருக்குதா அப்படின்னா அதுவும் இல்லை. அவருடைய இந்த தூர்வாரும் பணி எப்படி இருந்துச்சு அப்படின்னா மிகவும் முறைகேடாகவும் தரமற்ற முறையிலையும் இருந்தது. ஆஸ் பர் கான்ட்ராக்ட் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 அடி வந்து தொழிய தூர்வாரணும் அப்படிங்கிற கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருந்த இடத்துல அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக வண்டல் மல்லை எடுத்து களவாடி கடத்திருக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து கரையை மட்டும் பலவீனப்படுத்தல, அங்க குளத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த மண்டபத்தையும் வந்து பலவீனப்படுத்தியிருக்கு. மூன்றாவதாக இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சு. ஆனால் இந்த அரசும் அரசு அதிகாரிகளும் கையாண்ட விதம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே அங்கே இருக்கிற அதிகாரிகளோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த 9 வீடுகளுடைய அங்கே இருந்த ஆட்களை வந்து வேற இடத்துக்கு நம்ம அப்புறப்படுத்தி அவங்களை உட்கார வச்சிடணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர, இடிஞ்ச இடத்துல இருந்து மீண்டும் மண் சரியாமல் இருக்கிறதுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற செவர் வந்து மீண்டும் இடியாமல் இருக்கிறதுக்கோ போதிய பாதுகாப்பு மெஷர்ஸ் எதுவுமே அவங்க பண்ணலை. களத்தில் இருந்த நாங்கள் தான் அதிகாரிகள்கிட்ட முறையிட்டு மண் சரிவை தடுக்கிறதுக்காக மணல் மூட்டைகளை மேலும் அடுக்கிறதுக்கான கோரிக்கைகளை வச்சோம். நாங்கள் வச்ச கோரிக்கைகளை கூட அவங்க இரவு தான் அதை வந்து நிறைவேற்றினாங்க. அரசும் அரசு அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளுமே வந்து இந்த அசம்பாவிதத்துக்கு பொறுப்பேற்று செயல்பட்ட மாதிரி தெரியல. அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவங்க மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இவங்களுடைய பொறுப்பற்ற தன்மையும் முரணான கருத்துக்களும் மேலும் மக்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை தான் கொடுக்கும். நான்காவதாக, இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. உதாரணத்துக்கு இந்த அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் மேலேயோ ஒப்பந்ததாரர்கள் மேலேயோ நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இப்படி இருக்கிற அரசு மேலே எப்படி எங்களுக்கு நம்பிக்கை வரும்? பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க அடையாளங்களை எப்படி பராமரிக்கணும், எப்படி சீரமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் புரோட்டோகால் கூட இருக்குதா இந்த அரசு கிட்ட அப்படின்னா தெரியல. சீரமைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து பழமையான சுவர்களுக்கு மேலே கட்டுமான பணிகளை மேற்கொள்றது, தூர்வாரோங்கிற பேரில் அளவுக்கு அதிகமாக மண்ணை எடுத்து கடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் முறையாக எப்படி இந்த சின்னங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். நாம் தமிழர் கட்சி சுசீந்திரம் இளைஞர்கள் நல அறக்கட்டளை மூலமாக இணைஞ்சு சட்டப்பூர்வமாக இந்த இஷ்யூவை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணலான்னு இருக்கிறோம். எங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, சட்டப்பூர்வமாக அதிகாரிகள் மேலேயும் ஒப்பந்ததாரர் மேலேயும் வழக்கு பதிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். எங்களோட இரண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னா, அந்த குளத்துல இருந்த பழமையான கற்களை பயன்படுத்தி பழமை மாறாம மறுசீரமைக்கப்படணும். ஏன் இந்த கோரிக்கை எங்களுக்கு வருது அப்படின்னா, அதே பகுதியில் இருக்கிற மணக்குடியான் கால்வாயில தூர்வாரோங்கிற பேர்ல பழமையான வரிக்கற்களை ஆட்டையை போட்ட அரசு தான் இந்த திராவிட பாஜக அரசு.